புதிதாக ஏற்பட்டுள்ள அரசு நிறைய திட்டங்கள் ரத்து பண்ணிட்டு டெண்டர்கள் ரத்து பண்றாங்க. இந்த டெண்டர்கள் ரத்து பண்றதுக்கு முக்கியமான காரணங்கள் முறைகேடு அதிகமாக போஸ்ட் பண்ணிட்டாங்க. நிறைய அறிஞர்கள் தரப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விவாதம் இருக்காங்க. நீங்க ஏற்கனவே அந்த கூட்டணி ஆட்சியை பற்றி தான் உங்களோட விவாதம் முக்கியமாக கூட்டணி இருக்கும் போது ஏன் நீங்க தடுக்கிறது நடத்துறீங்க? சார் ஐயா, நீங்க ரொம்ப சீனியர் பத்திரிகையாளர், போட்டோகிராஃபர், பத்திரிகையாளர். நான் உங்க கேள்விகளை மதிக்கிறேன். கடந்த ஆட்சி தொகுதி உடன்பாடு தான். அமைச்சரவையில் நாங்கள் இல்லை, கொள்கை வைக்கிற இடத்தில் நாங்கள் இல்லை. உடன்பாடு கண்டோம், 5 இடங்களில் போட்டியிட்டோம், 2 இடங்களில் வெற்றி பெற்றோம். எனவே அரசின் கொள்கைகளுக்கெல்லாம் நாங்கள் காரணம் அல்ல, அமைச்சரவையின் ஆட்சி முறைக்கெல்லாம் நாங்கள் காரணம் அல்ல. அது திமுக ஆட்சி அமைக்கிறது. நாங்கள் எங்கள் கோரிக்கைகளுக்காக எப்பொழுதுமே சமரசம் இல்லாமல் குரல் எழுப்பி வந்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். ஓரிரண்டு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், செயல்படுத்திருக்கிறார்கள், நிறைவேற்றிருக்கிறார்கள். பல திட்டங்கள் நிறைவேற்ற முடியவில்லை. இது கார்ப்பரேட் யுகம். ஒன்றிய அரசையே கார்ப்பரேட் சுற்றி வளைத்திருக்கிறது, மாநில அரசுகளையும் கார்ப்பரேட் சுற்றி வளைக்கிறது. எனவேதான் நிலவுகிற இந்த முறைக்கு மாற்றாக ஒரு உழைப்பாளி மக்களின் கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து முன்மொழிகிறோம். அதை நிறைவேற்றுகிற அரசு எழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்கே தவறு நடந்தாலும் கண்களை மூடிக்கொள்கிற பழக்கம் கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லை. அதுவும் அந்த தவறு நடக்கிற போது உழைக்கிற மக்களுக்கு, ஏழைகளுக்கு வன்கொடுமைகள் நடைபெறுகிறது, ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தாக்குதல் நடைபெறுகிறது. எல்லா இடங்களிலும் இடதுசாரிகள் தலையிடுகிறோம். நாங்கள் அவர்களுக்காக குரல் எழுப்புகிறோம், வழக்கு செல்கிறோம். இந்தியாவிலேயே மலை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதிக வழக்காடுவதும் வழக்கை தொடுத்திருப்பதும் இடதுசாரிகள் தான். நீங்கள் நேரம் கிடைக்கிற போது அறிவில் சிறந்த நீங்கள் அதை படிக்க வேண்டுகிறேன். அடுத்து 7 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மரை 12 லட்சம் ரூபாய் கோட் பண்ணி அந்த டெண்டர் விட்டுருக்காங்க. இது எவ்வளவு பெரிய தவறு? இதை வந்து நீங்க அப்பவே சுட்டி காட்டலாமே. தெரியல. ஆட்சியில ஐயா, ஆட்சியில பல ஆயிரம் துறைகள் இருக்கிறது, பல ஆயிரம் அதிகாரிகள் இருக்கிறார்கள். எந்த தவறை வந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த தவறுக்கு ஒருபோதும் எங்கள் வாழ்வில் துணை நின்றதில்லை. அங்கே உழைக்கிறவர், நீதி, நியாயங்கள், இதன் பக்கம் நின்றுதான் குரல் எழுப்பி எங்களுக்கு பழக்கம். நீங்க ஒவ்வொரு குற்றம் குறைகளையும் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி, உளவுத்துறை மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை கொண்டு வந்து நிறுத்த வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கண் முன்னால் எந்த அநீதி ஏற்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் சரி, அதை மிக பலமுறை நாங்கள் தெளிவாக சொல்றோம். நிர்வாகம் முதலாளி, தொழிலாளி என்றால் தொழிலாளி பக்கம், அரசா ஊழியரா என்றால் நாங்கள் ஊழியர்கள் பக்கம், காவல் நிலைய அதிகாரிகளா, பொதுமக்களா, எளிய மக்களா என்றால் நாங்கள் எளிய மக்களின் பக்கம், நிலப்பரப்புகளா, ஏழை விவசாயிகள் என்றால் ஏழை விவசாயிகளின் பக்கம். இதில் எந்த சமரசமும் இல்லை. நிலவுற எல்லா துறையினுடைய முறைகேடுகளுக்கும் எங்களை குற்றவாளி போல் ஆக்க வேண்டாம் என்று உங்களை நட்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து நாங்க தேசத்தை விற்காமல் இருந்தால் நல்லது. பொதுத்துறை என்பது நமது திருக்கோயில், நமது முன்னோர்கள் உழைத்து உருவாக்கிய திருக்கோயில், உழைக்கிற மக்கள் உருவாக்கிய திருக்கோயில். அது அதை விற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாடு, உலகமே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பொழுது இந்தியாவில் அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்படாமல் இருப்பதற்கு காரணமே பொதுத்துறையில் தான். எனவே பொதுத்துறை என்பது தேசத்தின் சொத்து, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கானது. அதை விட்டுவிடக்கூடாது என்றுதான் மோடி அரசுக்கு எதிராக நாங்கள் தொடர் போராட்டங்களை நடத்துகிறோம். அடுத்து உண்மைதான் சார், நீங்க சொல்வது நீங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. ஒன்றிய அரசு நாட்டின் இறையாண்மைக்கே எதிராக இருக்கிறது, பன்முகத்துக்கு எதிராக இருக்கிறது, மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்கிறது, மாநில உரிமைகளை பறிக்கிறது, ஆளுநர் மூலம் இறையாண்மையை சிதைக்கிறது. அப்பொழுது எங்கள் பெருங்கோபம் ஒன்றிய அரசின் மீது இருந்தது. மாநில அரசு அதுக்கு எதிராக போராடுகிற போது அவர்களோடு நாங்கள் நட்பாக இருந்தோம். எனவே பெருங்குரல் ஒன்றிய அரசுக்கு எதிராக இருந்ததால் இது சிறுகுரல் போல் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே பேராபத்து ஒன்றிய அரசு. அடுத்து வெளிமாநிலத்தில் வெளிமாநில மக்களை கொண்டு வந்து வேலை எந்த மாநிலத்தில் அனுமதிக்கிறது? 20% உள்ளூர் மக்களை வேலை வாங்கணும். அந்த கம்பெனியில் உள்ளூர் மக்களே இல்லைன்னு அதெல்லாம் அவங்கள மாதிரி நல்ல உள்ளமத்தை பார்க்காத கவனிக்காத இருப்பீங்க சார். நிச்சயமா இப்ப நீங்க திருவள்ளூர் பகுதிகள் எல்லாம் இன்னைக்கும் வழக்கிற்கு இன்னைக்கும் போராட்டங்கள் நடைபெறுகிறது. நிலம் வழங்கிய மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும்,
உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக நாங்கள் போராடுறோம். பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம், வழக்கம் இருக்கு. நீங்க எங்களுக்கு தெரிய வருகிற எல்லா இடங்களிலும் நாங்கள் தலையீடுகள் செய்கிறோம். எங்கள் அமைப்பு இருக்கிற எல்லா இடங்களிலும் நாங்கள் தலையீடு செய்கிறோம். நாடு பெரிது, பிரச்சனைகள் பல்லாயிரம், எல்லாவற்றிலும் தலையீடுகள் செய்து ஒவ்வொன்றிலும் களமாடுவதற்குரிய சூழலை விட வேண்டும், அமைப்பும் எங்களுக்கு உருவாக வேண்டும். அந்த முயற்சியில் உங்கள் நல்லெண்ண முயற்சி எங்கள் மீது கொண்ட மதிப்பை நாங்கள் கவனத்தில் கொண்டு இன்னும் கொஞ்சம் அமைப்புகளை விரிவாக்கி இன்னும் தலையீடுகள் செய்து இன்னும் நாங்கள் போராடுவோம் உங்கள் ஒத்துழைப்போடு. அடுத்து செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவினுடைய ஒரு பகுதியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கி வீரமணி அவர்கள் வந்து சொல்லுவாங்க. அதை பத்தி உங்களுடைய கி வீரமணி அது அவர் கருத்து. எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் சட்டத்தின்படி இருக்க வேண்டும், சட்டமன்ற மரபுகள் பேணப்பட வேண்டும். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வெவ்வேறு அல்ல, நாணயத்தின் இருபக்கம் போல். டாக்டர் அம்பேத்கர் சொல்வது போல் வெற்றியை தீர்மானிப்பதே தோல்விதான். தோல்விக்கு ஒரு இடம் இருக்கிறது. தோல்வி அடைந்தவர்கள் யாரும் கடந்து சென்று விட முடியாது. ஜனநாயகத்தில் மிக இயல்பு இது. பல கட்சி இயங்கும் முறை உள்ள நாட்டில் மிக மிக இயல்பு இது. நமது மரபுகள், சிறந்த மரபுகளும் பண்புகளும் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை. அடுத்து யாருங்க? கம்யூனிஸ்டுகள் அரசியல் விமர்சனங்கள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஜனநாயகத்தின் வளர்ச்சி விமர்சனங்களிலும் அடங்கியிருக்கிறது. ஆனால் அந்த விமர்சனம் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடாது, விருப்பெருப்பில் இருக்கக்கூடாது, பிறர் அந்தரங்களை தேடுவதாக இருந்து விடக்கூடாது, காழ்ப்பும் கசப்பும் கலந்திருந்து விடக்கூடாது. அது இல்லாத அரசியல் விமர்சனங்களை எல்லா காலங்களிலும் கம்யூனிஸ்டுகள் வரவேற்போம். தொடர் சண்முகத்தின் மீது கூட விமர்சனங்களை முன்மொழிகிறார்கள். சண்முகம் ஒரு போராளி, கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர். அரசியலாக வருகிற விமர்சனங்களை அவரால் எதிர்கொள்ள முடியும், இடதுசாரிகளால் எதிர்கொள்ள முடியும். நாங்கள் விமர்சனங்களை வரவேற்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அடுத்து என்ன சார்? இல்ல இல்ல, நான் சொல்வது யாரை சொல்றாரு சொல்றதுன்றது இல்ல. ஜனநாயகத்தில் விமர்சனம் நல்லது. அரசியலாக இருக்கிற விமர்சனங்களை எப்பொழுதுமே நாங்கள் எதிர்கொள்வோம், எதிர்நோக்குகிறோம் சொன்னேன். அடுத்து இல்ல, இன்னும் நம்ம கொஞ்சம் காலங்கள் இருக்கிறது. கொள்கை வழியில் தான் தீர்மானிக்க முடியும். சம்பவங்கள், பேசுகிற பேச்சு, இதன் மீதெல்லாம் உடனுக்குடன் கருத்து சொல்வது என்பது சூழல் அல்ல. ஆனால் முதல்வர் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். முதல்வருடைய அந்த தந்தையை தேடுகிறேன் என்பது, அப்பாவை தேடுகிறேன் என்பது அந்த உடல் மொழியும் அந்த சொல்லும் ஏற்புடையதல்ல சொல்லிட்டோம். அதற்கு எதிர்வினையாக எதிர்கட்சி தலைவர் அவர் பேசியதும் ஏற்புடையதல்ல நாங்கள் சொல்லிட்டோம். நமக்கு சட்டம் இருக்கிறது, சட்ட முறைமைகள் இருக்கிறது. ஒருவர் மதித்து ஒருவரின் சிறப்பை இன்னொருவர் தனதாக்கிக் கொள்வதுதான் சட்டமன்ற மரபு. நமது முன்னோர்கள் அத்தகைய மரபுகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வழியில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் எதிர்பார்ப்பு, எங்கள் கருத்தும் கூட. கோரிக்கைகள், நீண்டகால கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவை. ஒரு புது அரசு வந்திருக்கிறது, 1 மாதம் தான் நிறைவடைந்திருக்கிறது. எனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சட்ட ஒழுங்குக்கு கால அவகாசம் அல்ல. அது நமது உளவுத்துறை முடுக்கிவிடப்பட வேண்டும், காவல்துறை முடுக்கிவிடப்பட வேண்டும். இந்த சிங்கப்பெண் போன்ற திட்டங்கள்லாம் வந்திருக்கிறது. அரசு எடுக்கிற முயற்சிகள் நல்ல முயற்சிகள், அதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் பெண்கள், சிறுமிகள், குழந்தைகள் மீதான தாக்குதலை அரசே கட்டுப்படுத்தி விடும், அரசே பாதுகாத்து விடும் என்று இல்லாமல் ஊர்தோறும் இருக்கிற நமது தமிழ் சமூகம், மாணவர்கள், இளைஞர்கள், உழைக்கிற மக்கள் ஒன்று கூடி ஊர்தோறும் ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்க வேண்டும். பெண் யாரோ அல்ல, பெண் தாய், பெண் சகோதரி. வாழ்வின் சகல பரிமாணங்களில் நம்மோடு இருப்பது பெண். எனவே பெண்ணை பாதுகாப்பது அரசு மட்டுமல்ல, நம் சமூகத்தின் கடமையும் கூட, நம் கடமையும் கூட. அந்த விழிப்பும் அந்த கலாச்சாரமும் எழ வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது. அப்புறம்